ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் லன்ச்சுக்கு வந்து நான் ஊளி மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதை நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறேங்கிறத உங்கள்கிட்ட சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். பார்த்திங்கன்னா, ஒரு கடாயை காய வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் காய்ச்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம், இது ரெண்டும் பொரிஞ்ச உடனே ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரு 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு தட்டி வச்சுருந்தேன். அப்போது அந்த வெள்ளைப்பூண்டை தட்டி வச்சுருந்த வெள்ளைப்பூண்டையும் போட்டுட்டு அதனால் அந்த பூண்டோட வாசனை போன உடனே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே அதையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிடணும். வதக்கிட்டோம் அப்படின்னா வதக்கிட்டு இருக்கிறப்ப தக்காளியோட எசன்ஸ்லாம் நல்லா இறங்குற அளவு நம்ம வதக்கணும். அதனால் நம்ம மீன் குழம்புக்கு எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் விடுவோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி ஊற்ற தேவையில்லை. ஒரு லெட் போட்டு மூடி போட்டோம் அப்படின்னா அந்த தக்காளியோட எசன்ஸு, நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெய், அந்த உப்பு எல்லாமே வந்து சேர்ந்து நல்லா தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கும். ஒரு 3 and 4 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு 3-4 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கும். அதை வந்து நல்லா நம்ம திருப்பி ஒரு கரண்ட்டு நல்லா மசித்து விட்டுக்கிறணும். தக்காளியோட எசன்ஸ் இறங்கினா தான் குழம்பு, எந்த குழம்புமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மசித்து விட்டதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய குழம்பு மிளகாத்தூள் தான் ஒரு 3.5 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா நான் வந்து என்னோடய குழம்பு மிளகாத்தூளில் வந்து காரம் இருக்காது. அதனால் நீங்கள் சப்போஸ் இல்லை அப்படின்னா மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகாய்த்தூள் இந்த 3மே போட்டுக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் இருந்ததுனால ஒரு 3.5 ஸ்பூன் போட்டு அந்த எண்ணெயிலே வந்து அந்த மசாலையை நல்லா வந்து வறுத்து விட்டுட்டேன். ஏன்னா மசாலாலே கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த வறுத்தோம் அப்படின்னா நல்லா வந்து மசாலா நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை தேங்காய் எண்ணெய் வறுத்து விட்டுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. தண்ணி விட்டு இந்த மசாலா நல்லா கொதித்து வேகணும். அதுக்காண்டி ஒரு லெட் போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷத்தில் மசாலா நல்லா கொதித்து வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு கூடாலேயும் புளியை நல்லா கொஞ்சம் வெண்ணி வச்சு ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சு இந்த புளி தண்ணி சாறு எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் வந்து ரெடியாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஊளி மீன் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா, உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். எந்த ஒரு நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், நம்ம உப்பு மஞ்சளும் போடுறப்போ அதில் உள்ள அந்த கவிச்ச ஸ்மெல்லாம் போய் நம்மளுக்கு ஸ்மெல் வந்து அவ்வளோவா இருக்காது. அதுக்காண்டி நான் எப்போ பண்ணாலுமே மஞ்சள் உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுருவேன். ஊற வச்சு தான் நான் அப்புறம் சமைப்பேன். இப்போ ஊற வச்ச அந்த மீனை அந்த தண்ணியிலேருந்து எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். வச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அதாவது இதுக்கு வந்து நான் தேங்காய் ஊற்ற மாட்டேன். நீங்கள் தேங்காய் ஊற்ற விருப்பம் இருந்தால் இந்த புளி ஊற்றுனதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க. நான் வந்து மீன் குழம்புக்கு தேங்காய் ஊற்ற மாட்டேன். இப்போ புளி தண்ணியும் ஊற்றியாச்சு. புளி தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு கிளறிட்டு இந்த புளி தண்ணி கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு ஒரு நிமிஷம் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதித்து வந்துடும். அப்புறம் நம்ம மஞ்சத்தூள், உப்பு போட்டு அலசி வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஊளி மீன், அதை போட்டு நல்லா ஒரு கொதி வந்த உடனே கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டு இறக்கிட்டா என்னோடய ஸ்டைலில் ஊளி மீன் குழம்பு ரெடி. நான் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி வச்சாதான் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியேவும் நீங்கள் எப்படி ஊளி மீன் வைப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, பாய்.